ஒபாமா பதவியில் இருக்கும்போது அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் பில்கேட்ஸ் கிட்ட சண்டை போடுறாங்க. என்னென்னா ஐடி பிரிவில் 100 பேர் வேலைக்கு ஆள் எடுத்தால் 60 பேர் இந்தியர்களுக்கே கொடுத்துட்றாரு. அதுலேயும் தமிழ்நாட்டிலேருந்து 30 பேர் வந்துடுறாங்க, 10 பேர் லேடிஸ்க்கு கொடுத்துட்றாங்க. அப்போ அமெரிக்காக்காரவங்களாம் எங்கே வேலைக்கு போகிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒபாமா கேட்குறாரு, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பில்கேட்ஸ் சொன்ன பதில், இந்தியர்கள்கிட்ட இருக்கிற திறமையும் அறிவும் மாதிரி அமெரிக்கக்காரவங்க கிட்ட இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போ ஒபாமா என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அமெரிக்கர்களாக இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் போய் பேசுகிறாரு. ஏன் உங்களால் இந்தியர்கள் மாதிரி இருக்க முடியல? அங்கே இருக்கிற சத்யநாதன் தான் மைக்ரோசாஃப்டில் சிஓவாக இருக்கிறாரு. அங்கே இருக்கிற சுந்தர் பிச்சை தான் கூகுளில் பெரிய ஆள். சிவநாடார் தான் பிஸ்னஸ்லேயே பெரிய ஆளாக இருக்காங்க. நீங்கள் ஏன் அப்படி பண்ண முடியலன்னு கேட்குறாரு. அதுக்கு அங்கே இருக்கிற ஒரு பெண் ஆசிரியர், தமிழ்நாட்டிலேருந்து வேலைக்கு போனவங்க சொல்கிறாங்க, நான் இதுக்கு பதில் சொல்லலாமான்னு அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கொடுத்துட்றாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, அமெரிக்காவில் கல்வியை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் கல்வியோடு சேர்த்த ஒழுக்கமும் உழைப்பும் நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்றாங்க. இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. அமெரிக்கர்களே பார்த்து வியக்கிற வகையில் நாம் இருக்கிறோம்.